உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 22ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 6ஆம் நாள், அட்டமி திதி, சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு அட்டமி நவமி. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் லாபம், ரிஷபம் நலம், மிதுனம் களிப்பு, கடகம் செலவு, சிம்மம் பரிவு, கன்னி அமைதி, துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் கவலை, தனுசு அச்சம், மகரம் உதவி, கும்பம் ஆதரவு, மீனம் பயம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின், சந்தேகங்கள் இருப்பின், வாஸ்து சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ராசிப்படி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம். உங்களுடைய ராசிப்படி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள அனைவருக்கும், ஜோதிடம் தெரிந்தவர்கள் அனைவருக்கும், ஜோதிடர்கள் இல்லாமல் ஜோதிடரிடம் அடிக்கடி போய் வரக்கூடிய உங்களுக்கு, கோயிலில் அர்ச்சனை பண்ணிக்குள்ளெல்லாம் உங்களுடைய ராசி என்னென்று தெரியும். உங்களுக்கு தெரியும், மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லி அர்ச்சனை பண்ணுவீங்க. அது மாதிரி உங்களோட ராசி, அநேகமானவர்களுக்கு ராசி பலன் பார்க்குறதுக்காகவாவது ராசியை தெரிந்திருப்பீர்கள். ராசி தெரியாமல் ஜோதிடத்தில் கொஞ்சம் நாட்டம் இருந்தாலும் உங்களுடைய ராசியும் நட்சத்திரத்தையும் அடிப்படையாக அறிந்து வைத்திருப்பீர்கள். உங்களுடைய ராசி மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி, மீன ராசி என்று 12 ராசிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும்? எல்லா ராசிக்காரர்களும் தெய்வத்தை வழிபட வேண்டும். உங்களுக்கு குலதெய்வம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் விரும்பி கும்பிடக்கூடிய இஷ்ட தெய்வம் என்று இருக்குது. பரம்பரையாக கும்பிட்டு வரக்கூடிய பாரம்பரிய தெய்வம்னு இருக்குது. நீங்கள் பிறந்த இடத்துல பக்கத்தில் உள்ள கோயில் கிராம தெய்வம்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த தெய்வத்தை எல்லாம் வழிபட வேண்டும். உங்களோட குலதெய்வம் என்ன என்று தெரிந்து கொண்டு அது உங்களுக்கே உரித்தானது குலதெய்வத்தை வழிபட வேண்டும். இஷ்ட தெய்வம் என்பது நீங்கள் விரும்பி வணங்கக்கூடிய தெய்வம். சில பேருக்கு பிள்ளையார் இஷ்ட தெய்வமாக இருப்பார், சில பேருக்கு கிருஷ்ணர் இஷ்ட தெய்வமாக இருப்பார், சில பேருக்கு ராமர் இஷ்ட தெய்வம், சில பேருக்கு ஆஞ்சநேய பக்தர்கள் ஆஞ்சநேயர் இஷ்ட தெய்வம், ஐயப்பன் பக்தர்கள் அடியவர்களுக்கு ஐயப்பன் இஷ்ட தெய்வம். அது பரம்பரையை பற்றியோ உங்களோட அப்பா அம்மாவை பற்றியோ கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய மனசுக்கு எந்த தெய்வத்தை கும்பிட்டால் மகிழ்ச்சியை தருகின்றதோ, ஆனந்தத்தை தருகின்றதோ, திரும்ப திரும்ப கும்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ அது இஷ்ட தெய்வம். பாரம்பரிய தெய்வம் என்பது குலதெய்வம் மாதிரி உங்களோட குடும்பத்தில் குடும்பமாக முருகனை வழிபட்டு வந்தார்கள். ஐயா, எங்களோட அப்பா ஒரு பெரிய முருக பக்தர், தாத்தா ஒரு பெரிய முருக பக்தர், அதனால் எனக்கும் அது பாரம்பரிய தெய்வம்.
கிராம தெய்வம் என்பது இந்த பூமியில் எங்கே வேணும்னாலும் நீங்கள் பிறந்திருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல நீங்கள் பிறந்திருப்பீங்கள். அந்த பிறந்த இடத்துக்கு நீங்கள் பிறந்த நேரம் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயில் தெய்வம் உங்களுடன் தொடர்புடைய தெய்வம். அதை கிராம தெய்வம். இந்த தெய்வத்தையும் இப்போ ராசிப்படி என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும்? மேஷ ராசி அன்பர்கள் அனைவரும் முருகனை வழிபட வேண்டும். இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. மேஷ ராசிக்காரர்கள் முருகனை வழிபட வேண்டும். ரிஷபராசிக்காரர்கள் லக்ஷ்மி வழிபாடு. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமி. உங்களுடைய ராசி ரிஷபமாக இருந்தால் நீங்கள் மகாலட்சுமியை வழிபட வேண்டும். மகாலட்சுமிக்கு உண்டான மந்திரங்கள், அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரங்கள், லட்சுமி சகஸ்ரநாமம், லட்சுமியை வழிபட வேண்டும். நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தால் மகாவிஷ்ணு, லக்னாதிபதி புதன். மிதுன ராசியாக இருந்தால் ராசி அதிபதி புதன், மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். மேச ராசிக்காரர்கள் முருகனை வழிபட வேண்டும். ரிஷப ராசிக்காரர்கள் மகாலட்சுமியை வழிபட வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் மகாவிஷ்ணு, விஷ்ணுவை வழிபடலாம். சக்கரத்தாழ்வாரை வழிபடலாம், ராமரை வழிபடலாம், கிருஷ்ணரை வழிபடலாம். எல்லாம் மிதுன ராசிக்காரர்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். நீங்கள் கடக ராசிக்காரர்களாக இருந்தால் பெண் தெய்வ வழிபாடு, சக்தி வழிபாடு, அம்பாளை வழிபாடு செய்யலாம். முத்துமாரி அம்மனை கும்பிடலாம், கருமாரி அம்மனை கும்பிடலாம், காளியை கும்பிடலாம், காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி எல்லாரையும் கும்பிடலாம். நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தால் சிவபெருமானை, சூரியனை, சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிவ வழிபாடு. கன்னி ராசிக்காரர்கள் மகாவிஷ்ணு அல்லது கிருஷ்ணரை வழிபாடு செய்யலாம். கிருஷ்ணர், மகாவிஷ்ணு. கன்னி ராசிக்காரர்கள். நீங்கள் துலா ராசிக்காரர்களாக இருந்தால் துலா ராசிக்காரர்கள் சாட்சாத் மகாலட்சுமி. துலாக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிரனுக்கு அதிபதி லட்சுமி. லட்சுமியை வழிபாடு செய்யணும். துலா ராசிக்காரர்களுக்கு சுலபமாக மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை. மகாலட்சுமி உங்களை பார்க்க வேண்டாம், பார்த்தா எல்லா தோஷங்களும் நீங்கிடும். கடைக்கண் அப்படி ஒரு லேசாக திரும்பி ஒரு கடைக்கண் பார்வை பட்டாலே சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் முருகப்பெருமான், பழனி ஆண்டவரை கும்பிடலாம், திருச்செந்தூர் முருகனை கும்பிடலாம், ராஜ அலங்கார முருகனை கும்பிடலாம், வள்ளி தேவையோடு சேர்ந்த முருகனை கும்பிடலாம், பால முருகனை கும்பிடலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் முருக வழிபாடு. தனுசு ராசிக்காரர்கள் தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம், சிவனை வழிபாடு செய்யலாம். தனுசுக்கு அதிபதி குரு பகவான். தனுசு ராசிக்காரர்கள் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி, சிவனுடைய ஒரு அம்சம் தட்சணாமூர்த்தி. சிவனையும் நீங்கள் கும்பிடலாம் தனுசு ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் ஐயப்பனை வழிபாடு செய்யலாம். மகர ராசிக்காரர்கள் எல்லோரும் ஐயப்பன் பக்தர்களாக இருப்பார்கள். ஐயப்பனை வழிபாடு செய்யலாம். பைரவர், கால பைரவரை வழிபாடு செய்யலாம் சபரிமலைக்கு. நீங்கள் உங்களுடைய ராசி மகரம் கும்பமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஐயப்பனை வழிபாடு செய்து ஐயப்பனுடைய விரதத்தை மேற்கொண்டு சபரிமலைக்கு சென்று வாரதெல்லாம் உங்களுடைய ராசிக்குண்டான தெய்வமே ஐயப்பன். 12 ராசிக்காரர்களும் மாலை போடலாம், 12 ராசிக்காரர்களும் சபரிமலைக்கு செய்யலாம். ஆனாலும் மகரம் கும்ப ராசிக்காரர்கள் நீங்கள் மாலை போட்டு சபரிமலைக்கு சென்றால் இரட்டிப்பான பலன் கிடைக்கும். என்னென்னா உங்களுடைய ராசிக்குண்டான தெய்வமே ஐயப்பன். பைரவர் சிவாம்சம் பொருந்திய ஹரிஹர புத்திரன். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தது தான் ஐயப்பன். ஹரிஹர புத்திரன். ஹரி என்றால் விஷ்ணு, ஹரன் என்றால் சிவன். பைரவர் அவர் தனிய சிவாம்சம் பொருந்தின கால பைரவர். சிவாலயத்தில் இருக்கிற பைரவரை கால பைரவர் வழிபாடு செய்யலாம். கும்பராசிக்காரர்கள் ஐயப்பனை வழிபாடு செய்யலாம், பைரவரை வழிபாடு செய்யலாம். சூல வழிபாடு, திரிசூல வழிபாடு அல்லது சிவசூலம் அல்லது திரிசூலம், சூலம் சூலாயுதம், சிவபெருமானினுடைய ஆயுதம் சூலாயுதம், அதை வழிபாடு செய்யலாம். மீன ராசிக்காரர்கள் சிவனை வழிபாடு செய்யலாம். தட்சணாமூர்த்தி, மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குருவுக்குண்டான கிரகம் தட்சணாமூர்த்தி. தட்சணாமூர்த்தி சிவாம்சம், அதனால் சிவனை வழிபாடு செய்யலாம். ஸ்ரீ தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். என்ன நேர்களே, 12 ராசிக்காரர்களும் நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். இன்னொருக்கா சொல்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. மேஷ ராசிக்காரர்கள் முருகன் வழிபாடு.
ரிஷபராசிக்காரர்கள் மகாலட்சுமி வழிபாடு. மிதுன ராசிக்காரர்கள் மகாவிஷ்ணு அல்லது கிருஷ்ணரை வழிபாடு செய்யலாம். கடக ராசிக்காரர்கள் அம்பாள் வழிபாடு செய்யலாம். சிம்ம ராசிக்காரர்கள் சூரியன் அல்லது சிவனை வழிபாடு செய்யலாம். கன்னி ராசிக்காரர்கள் விஷ்ணு அல்லது கிருஷ்ணரை வழிபாடு செய்யலாம். துலா ராசிக்காரர்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் முருகன் வழிபாடு செய்யலாம். தனுசு ராசிக்காரர்கள் தட்சணாமூர்த்தி அல்லது சிவன் வழிபாடு செய்யலாம். மகர ராசிக்காரர்கள் ஐயப்பன் காலபைரவர் வழிபாடு செய்யலாம். கும்ப ராசிக்காரர்கள் ஐயப்பன் காலபைரவர் திரிசூல வழிபாடு செய்யலாம். மீன ராசிக்காரர்கள் சிவன் தட்சணாமூர்த்தி வழிபாடுகளை செய்து வரலாம். 12 ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய தெய்வத்தை சொன்னேன். இப்போ மேஷ ராசி முருகன் என்றால் நீங்கள் கந்தசட்டி கவசம் படிக்கலாம். ரிஷபராசி லட்சுமி என்றால் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கலாம். மிதுன லட்சுமி அஷ்டகம் படிக்கலாம். மகாலட்சுமிக்கு உண்டான மந்திரத்தை சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்கள் விஷ்ணு என்றால் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் சொல்லலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு அம்பாள் என்றதுனால அபிராமி அந்தாதி லலிதா சகஸ்ரநாமம் போன்ற மந்திரங்களை படிக்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் சிவன் என்றதுனால சிவகவசம் படிக்கலாம். சிவனுக்கு ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் ஜபம் பண்ணலாம். சூரியனை வழிபாடு செய்யலாம். கன்னி ராசிக்காரர்கள் விஷ்ணு கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவின் சகஸ்ரநாமம் ஓம் நமோ நாராயணாய மந்திரம் சொல்லலாம். துலா ராசிக்காரர்கள் லக்ஷ்மி என்பதனால் லக்ஷ்மி கவசம் படிக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் சிவகவசம். மகர ராசிக்காரர்கள் ஐயப்பனுக்கு வழிபாடு செய்யலாம். ஐயப்பனுக்கு உண்டான ஸ்தோத்திரங்கள் படிக்கலாம். கும்பராசிக்காரர்களும் ஐயப்பன். மீன ராசிக்காரர்கள் சிவகவசம் படிக்கலாம். என்ன நேர்களே, நீங்கள் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.